இரவின் இருட்டில் எகிப்தின் பாலைவன மணலில் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் பிரமிடுகள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஒலிக்கிறது. பாரோவின் கல்லறையை திறக்கும் யாரும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. 1922இல் தொல்பொருள் ஆய்வாளர் ஹோவர்ட் கார்டர் புகழ்பெற்ற துதன்காமன் பாரோவின் கல்லறையை திறந்தார். உள்ளே நுழைந்தவுடன் தங்கச் சிம்மாசனங்கள், இரத்தினங்கள், எலும்புகளின் மேல் பொன் மிளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அழகின் பின்னால் மறைந்து கிடந்தது ஒரு மரணச்சாபம். கல்லறையை திறந்த சில நாட்களில் அந்த ஆய்வுக்குழுவில் இருந்த லார்ட் கார்னவன் திடீரென காய்ச்சலில் சிக்கி இறந்தார். அடுத்த சில ஆண்டுகளில் அந்த குழுவில் இருந்த பலரும் விபத்துகள், மர்மமான நோய்கள், விஷப்பாம்பு கடிகள் என்ன ஒவ்வொருவரும் பயங்கரமான முறையில் உயிரிழந்தனர். எகிப்தியர்கள் சொன்னார்கள், பாரோவின் ஆவி கோபமடைந்து விட்டது, யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. இன்னும் இன்று கூட அந்த சாபம் உண்மையா அல்லது அது விஞ்ஞானிகள் சொல்வது போல தொற்று நோய்களா யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் பிரமிடுகளின் நிழலில் நின்றால் இன்னும் அந்த மௌன குரல் கேட்கும் போலிருக்கும். என் அமைதியை குலைக்காதே, இல்லையெனில் நீயும் உயிருடன் திரும்ப மாட்டாய்.